ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? கேரட் வாங்குவோம், நம்ம விலையும் ஜாஸ்தி இருக்கும், சீக்கிரமாக அழுகி போயிடும். அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் தோலை வாங்கின உடனே பீல் பண்ணிவிடுங்க. பீல் பண்ணிட்டு மேலே கீழே ரெண்டையுமே கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த கேரட் அழுகாமல் இருக்கும். அதே ப்ரொசீஜர் தான் பீன்ஸும் அதே மாதிரி தான். மேலேயும் கீழையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுடுங்க. கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக அழுகி போகாமல் இருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காய் வாங்கிட்டு கொஞ்ச நாளைக்கெலாம் முத்திடும். இந்த மாதிரி முத்தாமல் இருக்கிறதுக்கு மேலே இருக்கிற போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் முத்தாமல் வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அப்புறமா குடமிளகாவும் இதே மாதிரி தான், காம்பில் தான் அழுகும். அதனால் மேலே இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அப்புறமா வச்சுடுங்க. அப்புறம் கத்திரிக்காய்க்கும் இதே தான், கத்திரிக்காயும் இதே மாதிரி தான். நீங்கள் மேலே இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிவிடுங்க, காம்பு எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அழுகாமல் இருக்கும். ஏன்னா காம்பில் தான் அழுக ஆரம்பிக்கும். அதனால் கேபேஜ் நம்ம ஃபுல்லாக வாங்கும்போது மேலே இருக்கிற இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடுங்க. நான் கட் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். இதையும் கட் பண்ணிவிட்டு இதையும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பாதி வாங்கும்போது இந்த இடத்துல இருக்கும், அதையும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த கோஸ் இங்கேருந்து அழுக ஆரம்பித்து சைடில் அப்படியே அழுகிட்டு வரும், அழுகாமல் இருக்கும். கோஸ் ஃபுல்லாக வாங்கியிருப்பீங்கல்ல, கோஸ் நீங்கள் ஃபுல்லாக வாங்கியிருப்பீங்க. அப்போ மேலே இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கவருக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா இந்த இடம் தான் அழுக ஆரம்பிக்கும். அழுகாமல் நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் அதை.